Hi students, today we are going to see a second unit supplement reader, a shot in the dark. Here for English we are having idioms. So நம்மளுக்கு வந்து ஒரு செப்பரேட் டாப்பிக்கே இருக்குது idioms. அந்த idiomsக்குரிய மீனிங்ஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சி எழுதுவோம். ஸோ இங்கே இந்த லெசனோடைய நேம் இருக்குது இல்லையா, a shot in the dark. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த idioms. ஸோ நம்மளுக்கு idiomsக்கு வந்து லிட்ரல் மீனிங் இல்லாமல் இன்னர் மீனிங்னு ஒன்று இருக்கும். ஸோ இங்கே இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம ஒரு பர்சனையோ இல்லை ஒரு பொருளையோ பார்க்குறோம். ஸோ அவங்கள பற்றி நம்மளுக்கு அந்த பொருளை பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. பட் நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஸோ இந்த ஒரு திங்ஸ் அப்படின்னா இது இப்படி தான் ஒர்க் ஆகும், இதுதான் வந்து இதனுடைய கேரக்டர்ஸ். ஸோ ஒரு பர்சன் அதே மாதிரி நம்ம கெஸ் பண்ணுவோம் அவங்களுடைய அவுட்டர் அப்பியரன்ஸை பார்த்து. ஸோ அவங்க பேசுகிற ஒரு சில விஷயங்களை கூட நம்ம என்ன பண்ணுவோம், இவங்க பொய் சொல்கிறாங்க, பில்டப் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுவோம் இல்லையா. அதுதான் மீனிங் ஃபார் திஸ் இடியம், a shot in the dark. ஹியர் ஃபார் திஸ் ஸ்டோரி, ஸோ இந்த ஸ்டோரியில் ஒரு பர்சன் அதே மாதிரி இன்னொரு பர்சனை பார்க்குறாரு. அவர் வந்து அவரை எப்படி வந்து அவருடைய மைண்டில் வந்து ஸோ இவருடைய கேரக்டர் இப்படி, அவர் போய் சொல்கிறாரா என்ன அப்படின்னு சொல்லி அவரை பற்றி இவர் என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்றதையும், ஸோ அதை ரிவீல் பண்ணும்போது அந்த பர்சனுடைய உண்மையான கேரக்டர் தெரியும் போது இவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்றதையும் we are going to see for this supplement reader. இந்த ஸ்டோரியோடைய ஆத்தர் யாருன்னு பார்த்தோன்னா சகி. ஸோ இந்த சகி வந்து ரொம்பவே சூப்பராக வந்து கேரக்டரைஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. அபவுட் தி ஆத்தர், ஸோ நம்ம ஆத்தரோடைய நேம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க சகி. ஸோ இவருடைய ரியல் நேம், ஸோ நிறைய ஆத்தர்ஸ் நம்ம பார்த்தோன்னா அவங்களுடைய ரியல் நேமில் வந்து அவங்க எந்த புக்ஸுமே எழுத மாட்டாங்க. தேர் ஹேவிங் சம் பெட் நேம், ஸோ அந்த புனை பெயர்கள் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவர் என்ன நேம் யூஸ் பண்ணுறாருன்னா சகி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறாரு. இவருடைய ரியல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தா ஹெக்டர் ஹக் மன்ரோ. ஸோ தட்ஸ் த ரியல் நேம் ஆஃப் த ஆத்தர். ஸோ ஹிஸ் லைஃப் டைம், ஹி வாஸ் born 1870 December 18 and died November 14, 1916. He is known by the pen name Sagi and also frequently as H.S. Munro. ஸோ ஏற்கனவே அவங்கள வந்து சகின்னு சொல்கிறாங்க. அனதவன் எப்படி அவரை கூப்பிட்றாங்கனாக்க அவங்க நேமோடைய ஃபர்ஸ்ட் லெட்டரை யூஸ் பண்ணுறாங்க, ஹெச்ஹெச் மன்ரோ அப்படின்னு சொல்லியும் யூஸ் பண்ணுறாங்க. He was a British writer whose witty, mischievous and sometimes macabre stories satirize Edward society and culture. ஸோ இவருடைய ஸ்டோரிஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா ரொம்பவே காமெடியாக இருக்கும். ஒரு சில வந்து அவங்களுடைய அட்வென்ச்சர்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் ஃபார் தட், ஸோ இங்கே எட்வர்ட் சொசைட்டி அப்படின்னு ஒரு சொசைட்டி இருக்குது. அந்த பீப்புள், அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கல்ச்சரை வந்து கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரி கூட அவர் ஒரு ஒர்க்கை எழுதியிருக்கிறாரு. He is considered a master of the short story and often compared to O. Henry. ஸோ இவர் வந்து ஷார்ட் ஸ்டோரியுடைய மாஸ்டர், அதாவது மாஸ்டர் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி கூட இவரை கூப்பிடுறாங்க. அண்ட் சேம் டைம் ஸோ இவரை யார் கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஓ ஹென்ரி கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ மேபி அவங்களுடைய ரைட்டிங் இருக்குது இல்லையா, அதை வச்சு அவர் கூட கம்பேர் பண்ணுறாங்க. Besides his short story, he wrote a full lengthy play, The Watched Pot, in collaborated with Charles Mad. So here இந்த ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் இல்லாமல் அவர் ஒரு ஃபுல் லென்த்தி ப்ளே கூட எழுதியிருக்கிறாரு. அந்த ப்ளேவோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா த வாட்ச்டு பாட். ஸோ இது அவர் யார் கூட சேர்ந்து எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஜாயின் வித் சார்லஸ் மேட். Philip Slotherby settled himself down in a almost empty railway carriage with the pleasant conscience of being embarked on an agreeable and profitable pilgrimage. Here they are introducing a first character, Philip Slotherby. ஸோ இவர் வந்து ஒன் ஆஃப் த கேரக்டர். ஸோ இது வந்து ஒரு நேம். ஸோ இந்த Philip Slotherby வந்து எங்கேயோ ட்ராவல் போகிறாரு. அப்படி ட்ராவல் போகும்போது அந்த ஒரு ரயில்வே கேரேஜ், ஸோ அந்த ட்ரெயினில் போயிட்டு ஏறி உட்கார்றாரு. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த கம்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னா எம்டியாக இருக்குது, யாருமே அதில் இல்லை. இவர் மட்டும் போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஹி வாஸ் கம்ஃபர்டபுளி செட்டில்டு. ஸோ அவருக்கு கம்ஃபர்டபுளாக எங்கே இருக்கோ அங்கே போய் செட்டில் ஆகிடுறாரு, போயிட்டு உட்காந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, ஏன் வந்து இந்த பில்கிரிமேஜ், ஸோ இந்த பில்கிரிமேஜ் போகிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இது மூலயமா அவருக்கு வந்து ஒரு லாபகரமான ப்ராஃபிட்டபிள் ஒரு விஷயம் இருக்குது. அட் த சேம் டைம் ஸோ அவரால் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. அதனால் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஏதோ ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ணுறாரு, இப்போ ட்ராவல், அவருடைய ட்ராவலை ஹி வாஸ் கோயிங் டு ஸ்டார்ட் நவ். He was bound of Brill Manor, the country residence of his newly achieved acquaintance, Mrs. Alfred Jaco Honorio
Salfan Jacko was a person of some social importance in London, of considered importance and influence in the country of Chartres. Here, now he was going to Brill Manor. So here Brill Manor, that's a place name. ஸோ Brill Manor அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு தான் இப்போ அவர் போக போகிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே வந்து அவருக்கு வந்து நியூவாக இப்போ வந்து ஒரு நியூலி அச்சீவ்டு ஒரு பர்சனை பார்க்க போகிறாரு. அவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா மிஸ்ஸஸ் சால்ஃபன் ஜாக்கோ. ஸோ இந்த சால்ஃபன் ஜாக்கோ அப்படின்ற அந்த லேடியை பார்க்கறதுக்காக தான் அவர் இப்போ என்ன பண்ணுறாரு, அவருடைய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த சால்ஃபன் ஜாக்கோ யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ்டு லேடி, அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ சொசைட்டியில் வந்து இவர் வந்து ஒரு பெரும் புள்ளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் பர்சன் தான் இந்த சால்ஃபன் ஜாக்கோ. ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. எங்கன்னு பார்த்தா லண்டன்லேயும் இருக்குது, அட் த சேம் டைம் ஃபார் த சாக்ஸ்ட்ரி. ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே என்ன அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான ஒரு லேடி. அவங்கள பார்க்கறதுக்காக இந்த ஃபிலிப்ஸ் லெதர் பாய் நவ் ஹி வாஸ் கோயிங் டு Brill Manor டு மீட் மிஸ்ஸஸ் சால்ஃபன் ஜாக்கோ. The country of Chartres, or at any rate the eastern division of it, was of immediate person interest to Phillips Leatherby. So here, இந்த Phillips Leatherby இருக்கிறார் இல்லையா, அவருக்கு வந்து ஏதாவது ஒரு டிவிஷன் இல்லை ஏதாவது ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாக்ஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த பிளேஸ்லையாவது இல்லை ஏதாவது ஒரு பிளேஸில் இல்லைனா ஈஸ்டர்ன் டிவிஷன் இருக்கு இல்லையா, அங்கே எங்கேயாவது ஒரு தொகுதியில் வந்து அவருக்கு வந்து ஒரு சீட்டு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி ஃபிலிப்ஸ் லெதர்பை திங்க் பண்ணுறாரு. It was held for government in the present parliament by a general who did not interested to seek re-election. ஸோ இப்போ அந்த பார்லிமெண்ட்டை நடத்திட்டுருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து he doesn't have a interest for the re-election. ஸோ re-election நடத்துறதுல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஃபிலிப்ஸ் லெதர்பை என்ன பண்ணுறாருன்னா, அப்படி re-election நடக்கும் இல்லையா, அதுலையாவது ஏதாவது ஒரு தொகுதியிலையாவது நம்மளுக்கு கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர் திங்க் பண்ணுறாரு. And Leatherby was under serious consideration by the party manager as his possible successor, and with luck the seat must be held. ஸோ ஹியர் ஃபிலிப்ஸ் லெதர்பை என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, ஸோ யாரோட சப்போர்ட்லேயாவது நம்மளுக்கு ஒரு சீட் கிடைச்சா நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் ஸோ இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, வாரிசு அரசியல் சொல்கிறாங்களே, இப்போ ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவங்களுடைய அண்ணன் தம்பி பிரதர்ஸ் அந்த மாதிரி யாராவது வருவாங்க இல்லையா, ஸோ அப்படி தான் வந்து என்ன பண்ணுவாங்க, சீட்டு கொடுப்பாங்க. ஸோ நம்ம கேட்குற பிளேஸில் இல்லைனாலும் வேறு ஏதாவது பிளேஸில் வந்து நம்மளுக்கு சீட்டு கிடைச்சா ஓகே அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. The Salfan Jacko influences was not an item which could be left out of consideration, and the political aspiration had been delighted to meet Honoria at a small and friendly lunch party. So here சால்ஃபன் ஜாக்கோ இருக்கார் இல்லையா, அவங்க வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த லேடி வந்து ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ்டு லேடி. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு லஞ்ச் பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதில் வந்து சால்ஃபன் ஜாக்கோவும் போகிறாரு, அங்கே தான் ஃபிலிப்ஸ் லெதர்பையும் போயிருந்தாங்க ரெண்டு பேருமே. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வந்து நிறைய அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வருவாங்க இல்லையா, அதில் வந்து நிறைய பேர் வந்து நம்மளுக்கு வந்து அறிமுகம் ஆவாங்க அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணாங்க. ஸோ அங்கே தான் இவர் என்ன பண்ணார், ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஃபிலிப்ஸ் லெதர்பை வந்து சால்ஃபன் ஜாக்கோவை வந்து மீட் பண்ணுறாங்க. Still more gratitude when he had asked him down to country house for following Friday to Tuesday. ஸோ ஹியர் இங்கே இந்த லஞ்சுக்கு போனாங்க இல்லையா, அங்கே தான் அவங்க ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறாங்க. இந்த சால்ஃபன் ஜாக்கோ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஃபிலிப்ஸ் லெதர்பையை வந்து அவங்க வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டாக கூப்பிடுறாங்க. எப்போது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த வீக்கெண்டு ஃப்ரைடே டு டியூஸ்டே வந்து Brill Manorக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவரை இன்வைட் பண்ணுறாங்க. He was obviously on approval, and if he could secure the goodwill of his daughters, he might count on her nominating him as a assured thing. ஸோ ஹியர் அவங்க லஞ்சுக்கு கூப்பிட்டாங்களா, உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஓகே சொல்லிடுறாரு. தென் ஸோ அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இவங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சா ஈஸியாக சீட்டு கிடைக்கும் அவருக்கு அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாரு. இவர் வந்து நாமினேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாரு. If he failed to found a favor in her eyes, well, the local leader would be probably cool off it their ember enthusiasm of him.
அதாவது அவங்களுடைய பார்வையில் இவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் கிடச்சிச்சின்னா ஈஸியாக என்ன பண்ணுவாங்க, இவங்க சப்போர்ட் பண்ணால் அவருக்கு ஈஸியாக ஒரு தொகுதியில் வந்து சீட்டு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாரு. தட்ஸ் வை ஹி வாஸ் கோயிங் நவ். ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, ரொம்பவே எந்தூசியாஸ்டிக்கோட இங்கேருந்து கிளம்பி போகிறாரு. ஸோ இப்போ இது எல்லாமே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த எம்டி கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துட்டு திங்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் வந்து அவங்கள வந்து லஞ்சுக்கு இன்வைட் பண்ணதாக இருக்கட்டும், அங்கே நம்ம போனாக்க அவங்களுடைய ஃபேவர் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத எல்லாமே இவர் தனியாக உட்காந்து திங்க் பண்ணி பார்த்துட்ருக்காரு. ஸோ ஹியர் இவ்வளோ நேரமாக நம்ம ஃபிலிப்ஸ் லெதர்பாயை பற்றி மட்டும்தான் பார்த்துட்ருக்குறோம். ஸோ அவர் வந்து எப்படி சால்ஃபன் ஜேக்கோக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆனார், ஏன் அவங்கள மீட் பண்ண போகிறாரு, அப்படி மீட் பண்ணுறதுனால அவருக்கு என்ன கிடைக்கிது அப்படின்றத எல்லாமே அவர் அந்த அவருடைய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. இன்னும் நாட் இட் ஸ்டார்டட். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எம்டி கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்து இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரு, ரீகால் பண்ணி பார்க்குறாரு. இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் அவர் மைண்டில் திங்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும், நம்ம அங்கே போனால் மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக என்ன இந்த நியூஸ் கிடைக்கும். ஸோ இவங்க வந்து இவங்க 2 பேரும் க்ளோஸு, இவங்க வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் எல்லாருக்கும் போகும். ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக நம்மளுக்கு என்ன ஒரு சீட் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு போகிறாரு.